Hi students, welcome to Chennai Student Vedu. நம்ம வாரம் ஒவ்வொரு வகுப்புலையும் நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டோடைய வீடியோஸ் ஓகேங்களா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒன்று கிளாஸ் வீடியோஸா அப்படின்னா கொஸ்டின் டிஸ்கஷன் வீடியோஸா பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் என்னுடைய வகுப்புல கடைசியாக வந்து யூனிட் 5ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருந்தோம். ஒரு 20 கேள்வி நல்ல டெப்தா அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு அதே யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா, பொருளாதார வகுப்பு பார்க்க போறோம். இப்போ பொருளாதாரம் இருக்கும்போது கொஞ்சம் குரூப் 2 லெவல் பார்க்கும்போது கொஞ்சமா டெப்தா படிச்சுதான் ஆகணும். சரிங்களா, அப்ப அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிஐ பத்தி பார்க்க போறோம், மானிட்டரி பாலிசி பத்தி பார்க்க போறோம், பிஸ்கல் பாலிசி ஓகேங்களா, நிதி கொள்கை, பணக்கொள்கை, ரிசர்வ் வங்கியை பத்தி பார்க்க போறோம். சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கான்செப்ட் தான், டேட்டா வந்து கம்மி தான், கான்செப்ட் தான் நிறைய புரிஞ்சு படிச்சுக்கணும். புரிஞ்சு படிச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காது எப்பவுமே. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, which one of the following is நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி கேட்கிறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து வளர்ச்சி அல்லாத செலவினம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ மொத்தமா செலவு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படி சொல்லும் போது இது என்ன டாபிக் வருதுன்னா பட்ஜெட் டாபிக் உள்ள வருது. ஓகேங்களா, மானிட்டரி பாலிசியில பட்ஜெட் டாபிக் உள்ள வருது. அப்ப அதுல செலவு அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 வகையை பிரிக்கிறோம். ஓகேங்களா, ஒன்னு டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், ஓகேங்களா, இன்னொன்னு நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா, 2 வகையை பிரிக்கிறோம். பட்ஜெட்ல செலவுக்காக ஒதுக்குறோம், வரக்கூடிய பணம் எல்லாமே செலவு தான், பத்தாம கடன் வாங்கி செலவு பண்றோம் கவர்மெண்டே. ஓகேங்களா, அப்படி கடன் வாங்கி செலவு பண்ணும் போது ஒரு செலவினம் என்ன சொல்றாங்க, வளர்ச்சி செலவினம். இன்னொன்னு என்ன சொல்றாங்க, வளர்ச்சி அல்லாத, அதாவது வளர்ச்சி சாராத செலவினம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா நம்ம 2 வகையா பிரிக்கிறோம். ஓகேங்களா, இதுல வளர்ச்சி செலவினம்னா என்ன, டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு காசு அதுல செலவு பண்ணா ஃபியூச்சர்ல அந்த செலவுனால திருப்பி ஏதாவது வருமானம் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அதுக்கு பேரு வளர்ச்சி செலவினம். புரியுதா? திருப்பி நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல நம்ம செலவு பண்றோம், அந்த செலவுனால ஃபியூச்சர்ல நமக்கு ஏதாவது வருமானம் வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் அது வந்து என்ன அப்படி செலவினம், டெவலப்மெண்ட், அதாவது வளர்ச்சி செலவினம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபியூச்சர் பெர்ஸ்பெக்டிவ், எதிர்காலத்தை மையப்படுத்தி செலவு பண்றதுதான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். உதாரணத்துக்கு ரோடு போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது, ரயில்வே தளங்களை அமைப்பது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேங்களா, நீங்க டெவலப்மெண்ட் நான் டெவலப்மெண்ட் வேற மாதிரி எதுவும் யோசிக்க வேணாம், நான் சொன்ன வார்த்தையை மட்டும் நான் வச்சுக்கோங்க. அப்ப நான் டெவலப்மெண்ட் என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, அதனால வளர்ச்சி அடையாது, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக டெய்லி டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்காக செலவு பண்றதுதான் நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப பார்க்கலாமா, இங்க என்ன கேக்குறாங்க, நான் டெவலப்மெண்ட் கேக்குறாங்க, வளர்ச்சி அல்லாத செலவினம் தான் கேக்குறாங்க. அப்ப டெய்லி செலவு பண்றது என்னது, காவல்துறை, ஆமா நான் டெவலப்மெண்ட் தான், நீதித்துறை நான் டெவலப்மெண்ட் தான், பாதுகாப்பு நான் டெவலப்மெண்ட் தான், ரயில்வேல நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அது மூலமா வருமானம் வருது. ஆனா காவல்துறையில வருமானம் வருதா, கிடையாது. நீதித்துறையால வருமானம் வருதா, கிடையாது. டைரக்டா வருமானம் வரணும், சுத்தி வச்சு இன்டைரக்டா வருமானம் வருதுன்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, அப்ப இது மட்டும் தான் கிடையாது. அப்ப வளர்ச்சி அல்லாத செலவினத்துல 1, 2, 3 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி, பாம்பே. புரியுதா? அப்ப தெளிவா சொல்லிட்டேன். பட்ஜெட் டாபிக் எக்ஸ்பெண்டிச்சரை 2ஆ பிரிக்கிறோம், அது டெவலப்மெண்ட் நான் டெவலப்மெண்ட். சரிங்களா, ரைட். கான்செப்ட் கொஸ்டின். அடுத்து பாருங்க, அடுத்து வந்து நம்ம ஆர்பிஐ பத்தி படிக்கும் போது நிறைய டேட்டாஸ் படிக்கணும். ஓகேங்களா, என்னது, பேங்க் ரேட், ஓகேங்களா, ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அப்புறம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். ஓகேங்களா, என்ன டெப்தா படிக்கணும், எம்எஸ்எஸ், மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் படிக்கணும். அப்ப இது எல்லாத்தையும் பத்தியும் ஜஸ்ட் அது என்ன ஃபுல் ஃபார்ம், அது என்ன பர்சன்டேஜ், அதை மட்டும் படிக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்ன எக்ஸாமுக்கு, சின்ன குரூப் 4 எக்ஸாமுக்கு நல்லா டெப்தா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குரூப் 2 கொஞ்சம் ஸ்ட்ராங்கா படிக்கணும்னா ஒவ்வொரு டெஃபினிஷன் என்ன, அதனுடைய முக்கியமான டெர்மினாலஜில என்ன படிக்கணும் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் இதுல என்ன கேட்கறாங்க, பேங்க் ரேட்டை பத்தி கேட்கறாங்க, அதாவது வங்கி வீதத்தை பத்தி கேட்கிறாங்க. ஓகேங்களா, இது ரிசர்வ் வங்கி அட்டவணைப்படுத்தப்பட்ட வணிக வங்கிகளுக்கு நீண்ட கால கடன்களை வழங்கும் விகிதமாகும். எஸ், கரெக்ட், கம்ப்ளீட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். இது ரிசர்வ் வங்கி தான் வழங்குது, ஆர்பிஐ தான் வழங்குது, அட்டவணைப்படுத்தப்பட்ட ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க் தான் கொடுக்குது, லாங் டேர்ம் லோன் தான், ஷார்ட் டேர்ம் லோன் கிடையாது. ஆர்ஆர் தான் ஷார்ட் டேர்ம் லோன். ஓகே, நீண்ட கால கடன் தான், இது வழங்க தான் செய்யுது. கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்க, வங்கி விகிதம் அட்டவணைப்படுத்தப்பட்ட வங்கியால், வணிக வங்கியால் தாமாகவே நிர்ணயம் செய்யப்படுகிறது. எப்படி, ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய லோனுக்கு ஷெட்யூல், யாரு லோன் வாங்குறாங்கன்னா அவங்களே வட்டியை தீர்மானிக்க முடியுமா,
தப்பாயிரம்ல, தப்பாகும். ஓகே, அப்ப யாரு கொடுக்குறாங்களோ அவங்க தான் தீர்மானிக்க முடியும். அப்ப இங்க யாரு கொடுக்குறா அப்படி மட்டும்தான் ஆர்பிஐ தான் கொடுக்குறாங்க. அப்போ ஆர்பிஐ தான் இந்த வட்டியை வந்து தீர்மானிப்பாங்க. ஓகேதா, முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேதா, பேங்க் ரேட் ஃபிக்ஸ்டு பை இட்ஸ் ஓன் கிடையாது, ஆர்பிஐ. தெளிவா சொல்லிட்டேன். யாரு கடன் கொடுக்குறாங்களோ அவங்க தான். இது எல்லாத்தையுமே ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுவாங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஓகேதா, ஆர்ஆர், சிஆர்ஆர், RRR, SRR, MSF எல்லாம் ஆர்பிஐ தான் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட், சரியான கூட்டு தான் கேட்கறாங்க, கூற்று 1. ஓகேதா, அதே மாதிரி பேங்க் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் டேர்ம். ஆர்ஆர் ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம், குறுகிய கால கடன் எதுன்னு கேட்டாங்கன்னா ரெப்போ ரேட். சரிங்களா, அதே மாதிரி பேங்க் ரேட் மூலமா ஒரு வங்கி கடன் வாங்குதுன்னா எந்த ஒரு கொலேட்டரும் கொடுக்க வேணாம். கொலேட்டர்னா செக்யூரிட்டி. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் பேங்க்ல போய் கடன் வாங்குறேன்னா என்னுடைய வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு கடன் வாங்குறேன், என்னுடைய நகை அடமான வச்சு கடன் வாங்குறேன், இதுக்கு பேர் தான் கொலேட்ரல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அங்க பேங்க் ரேட்ல ஒரு வங்கி ஆர்பிஐ கிட்ட எந்த ஒரு கொலேட்ரலும் இல்லாம லோன் வாங்கலாம். ஆனா ஆர்ஆர்ல கொலேட்ரல் வச்சுதான் லோன் வாங்கும். அப்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, பேங்க் ரேட் பெருசா இருக்குமா, ரெப்போ ரேட் பெருசா இருக்குமா? லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இது கொலேட்ரல் வச்சு வாங்குறோம் லோனு, இது கொலேட்ரல் இல்லாம வாங்குது. அப்போ எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாம லோன் கொடுத்தா அதுக்கு வட்டி அதிகமா தான் இருக்கும். அதுதான் அப்போ கிரேட்டர் தான் வட்டி விகிதம். இப்படி கேட்பாங்க, எது எதை விட பெரியதாக இருக்கிறது, பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க இது கூட. ஓகேங்களா, ரைட், அடுத்து போலாமா? அடுத்த கொஸ்டின், இதுக்கு கொஸ்டினுக்கு ஏ ஆன்சர். அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க. பின்வரும் எந்த குழுவின் பரிந்துரையின் பெயரில் ரிசர்வ் வங்கியின் நீர்மை தன்மை சரி செய்யும் வசிரையை அறிமுகப்படுத்தியது அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ்ல பாருங்க, ஆர்பிஐ இன்ட்ரோடியூஸ் த லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படி சொல்றாங்க, LAF அப்படி சொல்றாங்க. இது எந்த கமிட்டி அறிமுகப்படுத்தியது அப்படி சொல்றாங்க. இந்த LAFங்கிற கான்செப்ட் வந்து 1998 அறிமுகப்படுத்துறாங்க. LAF ஒண்ணு கிடையாது, நமக்கு தெரிஞ்சதுதான் RR RRR இதுதான். இந்த கான்செப்ட் தான் LAF சொல்றாங்க. லிக்விடிட்டினா என்னது? நீர்மை. மார்க்கெட்ல பணத்தை புழங்க விடுறது. மார்க்கெட்ல பணத்தை புழங்க விடுறதுக்காக LAF கொண்டு வந்தாங்க. LAF கொண்டு வந்த ஒரு டூல்ஸ் தான் ரெப்போ ரேட்டும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ரெப்போ விகிதமும் தலைகீழ் ரெப்போ விகிதமும். இப்போ இது எந்த கமிட்டியின் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டனா நரசிம்மன் குழு 2. ஓகேங்களா, நரசிம்மன் குழு 1 இருக்குது, நரசிம்மன் குழு 2 இருக்குது. 2 தான் அறிமுகப்படுது 98. இதே மாதிரி எக்கனாமிக்ஸ் சம்பந்தம் நிறைய கமிட்டி இருக்குது. சிவராமன் கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி. ஓகேங்களா, நிறைய கமிட்டிகள்ல இது ஒன்று. ஓகேங்களா, ரைட். LAF அந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க, ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, எந்த வருஷம் சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, ரெப்போ ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பத்தி சொல்லிட்டாங்க. வெறும் ஃபுல் ஃபார்ம் மட்டும் படிக்க கூடாது, ஃபுல் ஃபார்மோட சேர்த்து நம்ம என்ன படிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய டெஃபினிஷனையும் படிச்சுக்கணும். அதுதான் கேள்வியை கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகேங்களா, ரெப்போ விகிதம், தலைகீழ் ரெப்போ விகிதம். அதாவது தலைகீழுக்கு பதிலாக மீது ரெப்போ விகிதம் சொல்றாங்க. இதுக்கு பேரு RRR, இதுக்கு பேரு R. சிம்பிளா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்களே கவனிச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கவனிங்க. இது வங்கி, ஓகேங்களா, இது RBI. இப்ப நமக்கெல்லாம் பணம் தேவைன்னா நம்ம பேங்க் கிட்ட கேட்போம், பேங்குக்கே பணம் தேவைன்னா RBI கிட்ட கேட்பாங்க. ஓகே, அப்போ RBI வந்து பேங்க் வந்து RBI கிட்ட கடன் வாங்குது. ஓகே, வச்சுக்கோங்க, RBI தான் பணத்தை கொடுக்குது, அதுக்கு ஒரு வட்டி போடுவாங்கல்ல, அந்த வட்டிக்கு பேர் தான் RR. ஓகேங்களா, இது வந்து நார்மலா வங்கி வந்து கடன் வாங்கியிருக்கு யாருகிட்ட இருந்து, நம்மளுடைய RBI கிட்ட இருந்து. அதுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய வட்டிக்கு பேர் தான் RR. சரிங்களா, அப்ப RR வந்து RBI கிட்ட தான் கொடுப்பாங்க. அடுத்து பேங்க் வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பணத்தை RBI கிட்ட கொடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா, பணத்தை, இந்த சிம்பிள் வந்து பணத்தை கொடுத்து வைக்கிறதுக்குரிய சிம்பிள். இவங்க கிட்ட இருந்து உங்க பணம் எங்க போகுது, இவங்க கிட்ட இருந்து பணம் எங்க போகுது. RBI பேங்க் கிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா நம்ம இது கையில சும்மா வச்சுக்கிட்டு சொல்லிட்டு RBI கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அதுக்கு நமக்கு வட்டி கொடுப்பாங்க, அந்த வட்டிக்கு பேர் தான் RRR. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம இப்போ ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோமா, அதுக்கு நம்ம வட்டி கட்டுறோமா, அதுக்கு பேர் தான் RR. நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா பேங்க்ல FDயா போட்டு வைக்கிறோமா, அதுக்கு பேர் தான் RRR. புரிஞ்சுதா? அதுக்கு போடக்கூடிய வட்டி தான். அப்ப லாஜிக்கா யோசிச்சு பாருங்க, RR பெருசா இருக்குமா, RRR பெருசா இருக்குமா? லாஜிக்கல் திங்கிங் தான் RR தான் பெருசா இருக்கும், அதுதான் கடன் வாங்கியிருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுதான். அப்போ இங்க தெளிவா ஸ்டேட்மெண்ட் வாசிக்கலாமா? வணிக வங்கிகள் இங்கிலீஷ்லயும் வச்சிருக்கேன், இதை ஸ்கிரீன்ஷாட்டோ அல்லது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஏறாம இருக்க தெளிவா போட்டுமே, எதுக்காக ஏறாம இருக்கு சொல்லிட்டு ப்ளீஸ் வச்சுக்கோங்க. வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்க ரிசர்வ் வங்கி விரும்பும் விகிதம் மீது ரெப்போ விகிதம் சொல்றாங்க. பாருங்க, அப்படியே மாத்தி கொடுத்துருக்காங்க.
வணிக வங்கிகளுக்கு கடன் வழங்கக்கூடிய ரிசர்வ் வங்கியின் விருப்பத்தை தான் மீது தப்பு ஆர்ஆர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் தப்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, வணிக வங்கிகளிடமிருந்து கடன் பெற ரிசர்வ் வங்கி விரும்பும் விகிதம் தான் ரெப்போ விகிதம் சொல்லிட்டாங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, தவறான கூற்று ரெண்டுமே தவறு. ஓகேங்களா, முடிஞ்சு போச்சா? பாத்துக்கோங்க, தெளிவா பாத்துக்கோங்க. சிஆர்ஆர் எஸ்ஆர்ஆர் விட்டேன், அது கடைசி சொல்றேன் இடத்துல வருது. அடுத்து பாருங்க, நிதி ஆணையத்தை பத்தி சொல்றாங்க, பினான்ஸ் கமிஷனை பத்தி சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாடி பினான்ஸ் கமிஷன், கன்ஃபார்ம் கேள்வி வரக்கூடிய ஒரு டாபிக் நிதி ஆணையம். நிதி ஆணையம்னா என்ன? ஆர்டிகல் 280 இதை பத்தி பேசுது. 5 வருஷத்துக்கு ஒருக்கு அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நிதி ஆணையம் 1951 கேசி நியோகி தலைமையில நிதி ஆணையம் அப்பாயிண்ட் செய்யப்பட்டது. இதை குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்யப்படுவார். இதோடைய காம்போசிஷன் கேட்பாங்க. அமைப்பு 1+4, ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இப்ப அதை பத்தி தான் கொஸ்டின் வருது. ஓகேங்களா, பார்க்கலாமா? பாருங்க. அப்போ தலைவர், நீதித்துறை மற்றும் பொருளாதாரத்தில் அனுபவம் வாய்ந்த 5 உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப இத வெயிட் பண்ணிக்கோங்க. இது 5ன்னு வந்துடுச்சு, அப்ப இது தப்பு தான். 5ன்னு வந்துடுச்சு, அப்ப தப்பு இந்த ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, 1+4 தான் இருக்கேன். அடுத்து தலைவர், நிர்வாகம், பொருளாதாரம், நிதி மற்றும் ஆகியவற்றில் சிறப்பு அறிவு கொண்ட 4 உறுப்பினர் சொல்றாங்க. ஓகே, கரெக்டா? ஆமா, மேக்ஸிமம் தான் கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்க, அனுபவம் வாய்ந்த 3 உறுப்பினர் சொல்றாங்க. அப்ப தப்பு. பிரதமரா நியமிக்கணும் 9ன்னு சொல்லிட்டாங்க, தப்பு. ஓகேங்களா, அப்ப நீ இந்த குவாலிபிகேஷனே பார்க்க வேண்டிய தேவையில்லை, நம்பர் வச்சு அதை எலிமினேட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்போ ஒரு சேர்மன் ஒரு உறுப்பினரா இருப்பாரு, தலைவரா இருப்பாரு. மற்ற 4 உறுப்பினர்களும் வெவ்வேறு குவாலிபிகேஷனா இருக்கணும். ஓகேங்களா, ஒரு உறுப்பினர் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருக்கணும். அடுத்து இன்னொரு உறுப்பினர் பினான்ஸ் அக்கௌண்ட் சம்பந்தமான உறுப்பினர் நாலேஜ் பெற்றிருக்கணும். இன்னொரு உறுப்பினர் பினான்சியல் மேட்டர் சம்பந்தமான நாலேஜ் இருக்கணும். இன்னொரு உறுப்பினருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்கனாமி ரிலேட்டட். ஓகே பாருங்க, அப்போ பினான்ஸ் வேற, எக்கனாமி வேற. ஓகே, எக்கனாமி ரிலேட்டடா படிச்சிருக்கணும். ஓகேங்களா, இப்படி இருந்தா மட்டும்தான் அந்த 4 குவாலிஃபிகேஷன் 4 மெம்பர்ஸையும் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அப்ப அதே மாதிரி பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நாட் பைண்டிங். திருப்பியும் சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு வந்து கட்டாயமா திணிக்கப்படுறது கிடையாது. அடுத்து பாருங்க, சூப்பரான கொஸ்டின். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு ஃபார்முலா வச்சு டெஃபினிஷன். ஓகேங்களா, பட்ஜெட் டாபிக்ல வரலாம். பட்ஜெட் நமக்கு டாப் சிலபஸ்ல பட்ஜெட் இருக்குது. அதுல பாருங்க, கரெக்ட் அபவுட் த பிரைமரி டெபிசிட், முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. இதுல தெளிவா ஒரு விஷயத்த சொல்றேன், மொத்தம் 3 வார்த்தை படிக்கணும்பா. ஓகேங்களா, இது முதன்மை பற்றாக்குறை சொல்றோம்னா பிடி அப்படின்னு சொல்றோம். முதன்மை பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, ஃபர்ஸ்ட் தான் நிதி பற்றாக்குறை. ஃபர்ஸ்ட் நிதி பற்றாக்குறை எஃப்டி, பிஸ்கல் டெபிசிட். அடுத்து முதன்மை பற்றாக்குறை பிரைமரி டெபிசிட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெவென்யூ பற்றாக்குறை, அதாவது வருவாய் பற்றாக்குறை, ரெவென்யூ டெபிசிட். இந்த 4க்குமே ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நிதி பற்றாக்குறை. ஓகேங்களா, இப்போ என்கிட்ட பணம் இல்லை, கடன், என்கிட்ட கடன் இருக்குது, அதுதான் இந்த சிம்பாலிக்கா பற்றாக்குறைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாசம் என்னுடைய சம்பளம் 10,000 ரூபாய், ஆனா என்னுடைய செலவு வந்து 12,000 ரூபாய். அப்ப 2,000 ரூபாய் பற்றாக்குறையா? அந்த 2,000 ரூபாய் தான் கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம்? அதுக்குதான் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. நிதி பற்றாக்குறைனா என்னுடைய செலவு மைனஸ் என்னுடைய வருமானம். ஆனா அந்த வருமானத்துல எதை நான் சேர்க்கக்கூடாது அப்படின்னா கடன் வாங்கின வருமானத்தை சேர்க்கக்கூடாது. ஓகே, புரியுதா? தெளிவா சொல்லிட்டு பாருங்க. என்னுடைய எஃப்டி அப்படின்னா, எஃப்டினா நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட். ஓகேங்களா, அதுக்கு ஃபார்முலா சொல்றேன். என்னுடைய வருமானம், ஓகேங்களா, என்னுடைய வருமானம் மைனஸ் மாத்தி சொல்லிட்டேன், என்னுடைய செலவு மைனஸ் என்னுடைய வருமானம். ஆனா அந்த வருமானம்ங்கிற விஷயத்துல, அந்த வருமானத்துல எதை சேர்க்கக்கூடாது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பிஸ்கல் கடன் வாங்கின தொகையை வந்து சேர்க்கக்கூடாது. அதுதான் வந்து பிஸ்கல் டெபிசிட். அப்போ ஒரு பெரிய நம்பர். ஓகேங்களா, அடுத்து பிரைமரி டெபிசிட். ஓகே, முதன்மை பற்றாக்குறைனா நான் என்னுடைய பற்றாக்குறை இருக்கு, அந்த பற்றாக்குறையில நான் போன வருஷம் வாங்கின கடனுக்கான வட்டியை கொடுக்கறத, அந்த வட்டியை வந்து சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போ பிரைமரி டெபிசிட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா நிதி பற்றாக்குறையிலிருந்து கடனுக்கான வட்டியை செலுத்துறோம்ல, அதை மைனஸ் பண்ணிட்டா இருக்கிறது தான் பிரைமரி டெபிசிட். அதுதான் முதல் ஃபார்முலா. பாருங்க, முதன்மை பற்றாக்குறை என்பது நிதி பற்றாக்குறை மைனஸ் நிகர வட்டி பொறுப்புகள். ஆல்ரெடி போன வருஷம் வாங்கின வட்டி கொடுத்துருக்கோம்ல, அந்த வட்டியை மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா அது போன வருஷம் வாங்கின கடனுக்கான வட்டி, அந்த வட்டியை மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நிதி முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா, அடுத்து ரெவன்யூ டெபிசிட்னா ஒண்ணும் கிடையாது. ரெவன்யூ டெபிசிட்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வருமான செலவு, வருமான வரவு அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம், அது ஈஸி தான். ஆனா இந்த 2 தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. அது எஃப்டில எந்த விஷயத்த நம்ம ஒமிட் பண்றோம். ஓகேங்களா, நான் கடன் வாங்கின ரூபாயை வந்து ஒமிட் பண்றோம், இங்க வந்து வட்டியை வந்து மைனஸ் பண்றோம், நிதி பற்றாக்குறை. ஓகேங்களா,
அடுத்து வந்துடலாமா? அடுத்து 7வது, which organization launched the e-சக்தி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சின்ன ஒரு இயக்கம், திட்டம் தான். ஓகேங்களா? e-சக்தி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் இதை லான்ச் பண்ணாங்கன்னா நபார்டு தான் லான்ச் பண்ணுது. ஓகேங்களா? அப்ப இது ஈஸி, கரண்ட் அஃபேர்ஸ்ல படிப்பீங்க. ஓகேங்களா? ஆனா எதுக்காக e-சக்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது படிக்கணும். ஓகே, எதுக்காக e-சக்தி திட்டம் கொண்டு வரப்பட்டது? சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப், அதை வந்து டிஜிட்டலைஸே மாத்துறதுக்காக. ஓகே, என்ன மாத்துறதுக்காக? டிஜிட்டைஸ். ஓகேங்களா? அதை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடர்னா அதை டெக்னாலஜி ரிலேட்டடா மாத்துறதுக்காக தான் e-சக்தி போர்ட்டல் வந்திருக்காங்க. அப்போ e-சக்தி போர்ட்டல் வந்து ரிலேட்டட் டு செல்ஃப் ஹெல்ப் குரூப் அண்ட் நபார்டு. ஓகேங்களா? அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான், நம்ம ஸ்கூல் புக்லயே இந்த பர்சன்டேஜ் இருக்கும், பணவீக்கத்தோடைய வகை. ஓகேங்களா? தவழும் பணவீக்கம், தவழும், நடக்கும், ஓடும், தாவும், அப்படியே நீங்க வந்து அந்த ஸ்பீடை வச்சு நீங்க மேட்ச் பண்ணிடலாம். எது இருக்கிறதே மெதுவா தவழும், இருக்கிறதே கம்மி இருக்கு நமக்கு 2, 1 to 2.3, அப்போ 2. நடக்கும் பணவீக்கம்னா அடுத்து அதிகமா இருக்கிறது இதுதான், அப்போ 3. அடுத்து ஓடும் பணவீக்கம்னா 10ல இருந்து 20. அடுத்து தாவும் பணவீக்கம்னா 20ல இருந்து 100, 4. அப்போ 2, 3, 1, 4, 2, 3, சரி 2, 3, 1, 4, சி சென்னை. ஓகேங்களா? ஆன்சர். ஓகே, ரொம்ப ஈஸி தான். இப்போ பணவீக்கம்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். ஓகே, பணவீக்கம்னா ஜென்ரலான டெஃபினிஷன் தான். எப்பவும் போல நம்மளுடைய பணத்தின் மதிப்பு குறையுது, பொருட்களின் விலை ஏறுது, அவ்வளவுதான் பணவீக்கம். பணவீக்கத்தின் எதிர்ச்சொல் கேட்பாங்க, இன்ஃபிளேஷனுடைய எதிர்ச்சொல் டிஃப்ளேஷன். பணவாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி டெஃபினிஷன் உல்டாவா மாத்தி போட்டோம்னா பணவாட்டம் வந்துடும். இதுல சிம்பிளா பணவீக்கத்தோடைய வகை, அதோடைய ஸ்பீடை வச்சு சொல்றாங்க, பர்சன்டேஜ் வச்சு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பட்ஜெட்டை பத்தி ஒரு கொஸ்டின். பட்ஜெட்டை பத்தி ஒரு கொஸ்டின், ரொம்ப எளிமையான கொஸ்டின் தான். பாருங்க, தி ஃபர்ஸ்ட் ரயில்வே பட்ஜெட் அக்வர்த் கமிட்டியின் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் முதல் ரயில்வே பட்ஜெட் 1924ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. ஓகே, உண்மைதான், கரெக்ட் தான். ஓகேங்களா? ஆக்சுவலா பட்ஜெட்ங்கிற விஷயம் நம்ம ரொம்ப வருஷமாவே பின்பற்றி இருக்கோம். பிரிட்டிஷ் இந்தியாவுடைய அசம்பிளி, இந்தியாவுடைய பாராளுமன்றம், பழைய பாராளுமன்றத்துல 1860களுக்கு மேல பட்ஜெட் அப்படிங்கிற விஷயத்த அறிமுகப்படுத்துறாங்க. ஆனா தொடக்கத்துல அந்த பட்ஜெட் வந்து ரொம்ப பிரிட்டிஷ் வந்து அவங்க மட்டும்தான் வெளியிடுற மாதிரி இருந்தது. காலங்கள் போக போக அதை ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சாங்க. காலங்கள் போக போக அதை டிபேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அடுத்த ஒரு கட்டத்துல ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணதால கமிட்டிக்கு பேர் வந்து அக்வர்த் கமிட்டி. அந்த கமிட்டி என்ன சொல்லிட்டாங்க? பொதுவா ஜெனரல் பட்ஜெட்டையும் ரயில்வே பட்ஜெட்டையும் தனித்தனியா பிரிங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால பிரிட்டிஷ் டைம்லயே நம்ம தனியா பிரிச்சிட்டோம், 1924 பிரிச்சிட்டோம். ஓகேதா? அந்த பட்ஜெட்டை திருப்பி 2014 திருப்பி ஒண்ணு சேர்த்துட்டோம். அதுக்கு யார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? பெபிக் தேப்ராய், ரொம்ப முக்கியம். ஓகேதா? அதுக்கு அக்வர்த் கமிட்டி, இதுக்கு பெபிக் தேப்ராய் கமிட்டி. இயர் இங்க 2 பட்ஜெட்டையும் ஒன்னா சேர்த்துட்டோம். இப்ப நீங்க பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் பண்ணுவாங்க. அந்த பட்ஜெட்டை பாருங்க, அப்படியே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி பட்ஜெட் 2 பட்ஜெட்டையும் சேர்த்து தான் வாசிப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டா? ரைட். அப்ப 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். சரியான கூற்று 1 மற்றும் 2. ஓகேங்களா? சரியானதான கேட்கறாங்க. ஆமா, சரியானது. அதை பார்த்துக்கணும். ஓகேதா? இந்த தடவை குரூப் 4 தான் நிறைய கூற்று இன்கரெக்ட் தான் கேட்டிருக்காங்க. எடுத்து பாருங்க, பின்வருவனவை இந்திய ரிசர்வ் வங்கியின் பணவியல் கொள்கையை கருவியாகும். ஓகே, ரொம்ப முக்கியமானது. மானிட்டரி பாலிசியோடைய டூல்ஸ், ஆர்பிஐ உடைய டூல்ஸ் எதெல்லாம் அப்படி கேட்கறாங்க. ரொம்ப இல்ல, மானிட்டரி பாலிசினா என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்கள் கிட்ட பணம் அதிகமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா மக்கள் கிட்ட பணம் வந்து கம்மியா இருக்கணும். இதை பண்ணணும். மக்கள் கிட்ட அதிகமா பணம் இருந்தா அந்த பணத்தை எப்படி கம்மி பண்ணணும் விஷயத்த பார்க்கணும். மக்கள் கிட்ட பணம் கம்மியா உலாவுனா பணத்தை எப்படி மார்க்கெட்ல டம்ப் பண்ணணும்ங்கிறத பார்க்கணும். அவ்வளவுதான், 2 விஷயம் தான். ஓகேங்களா? புரியுதா? அப்ப அதெல்லாம் பண்ணணும். இங்க வந்து என்ன கருவி அப்படின்னா, இப்ப பணத்தை டம்ப் பண்றது, பணத்தை எடுக்கிறதுக்கு வங்கி வீதம் யூஸ் ஆகுது. நம்ம இப்பதான் பார்த்தோம், பேங்க் ரேட். அடுத்து வெளிச்சந்தை நடவடிக்கைகள், அதுவும் யூஸ் ஆகும். மீது ரெப்போ விகிதம், அதுவும் யூஸ் ஆகும். RRR அப்படி சொல்ற, அதுவும் யூஸ் ஆகும். சட்டப்பூர்வ இருப்பு விகிதம் SLR, அதுவும் யூஸ் ஆகும். 4மே யூஸ் ஆகும். அனைத்தும் தான். எப்படி சார் 4மே யூஸ் ஆகும்? ஒண்ணு கிடையாது. இப்ப என்கிட்ட மார்க்கெட்ல நிறைய பணம் உலாவுது. ஓகே, மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா இன்ஃபிளேஷன் அதிகமாகும். நிறைய வாங்குவாங்க, நிறைய பொருட்களுடைய டிமாண்ட் அதிகமாகும், விலைவாசி கூடும். அப்ப அந்த விலைவாசி கூடுறதை கண்ட்ரோல் பண்ணணும்னா கவர்மெண்ட் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோன், ஓகேங்களா, பேங்க் கொடுக்கக்கூடிய லோனுடைய வட்டியை வந்து அதிகப்படுத்தணும். அப்பதான் யாருமே கடன் வாங்க மாட்டாங்க. கடன் வாங்காம இருந்தாதான் பணம் அதிகமா உலாவாது. அப்போ லோனை வந்து அதிகப்படுத்தணும். என்னது? பேங்க் ரேட்டை அதிகப்படுத்தலாம், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தலாம். இந்த 2 ரேட்டையும் அதிகப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா லோன், ஹவுசிங் லோனு, பர்சனல் லோனு, பைக் லோனு, கார் லோனு, எல்லாத்துடைய லோனும் அதிகமாயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சட்டப்பூர்வ இருப்பு விகிதம் SLR அதிகப்படுத்தினா அதிகமாயிடும். வெளிச்சந்தை நடவடிக்கைனா வாங்குறது விற்கிறது. ஓகேதா? ஷேர்ஸை வந்து வாங்குறது விற்கிறது, அதுக்கு பேர் தான் வெளிச்சந்தை நடவடிக்கைகள். அதை பண்ணாலும் கம்பல்சரி என்ன ஆகும், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்ஃபிளேஷன் அதிகம் குறையும் செய்யும். ஓகே, அப்ப 4மே செய்வாங்க RBI. அடுத்து பாருங்க, பின்வருவனவை
பணவீக்கத்தை குறைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை. போன கொஸ்டின் மாதிரியே தான் அப்படியே இந்த கொஸ்டினும். ஓகேங்களா? இப்போ பணவீக்கம் மார்க்கெட்ல அதிகமா இருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? மக்கள் கிட்ட பணம் நிறைய உலாவுதுன்னு அர்த்தம். அப்ப மக்கள் கிட்ட நிறைய உலாவக்கூடிய பணத்தை எப்படி குறைக்கலாம் அப்படிதான் செய்ய போறாங்க. அதுக்கு என்னதான் வழி அப்படி கேட்கறேன். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரொக்க இருப்பு விகிதத்தை அதிகரித்தல், சிஆர்ஆர் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா இன்ஃபிளேஷன் கம்மியாயிருமா? 100% கம்மியாயிரும். ஓகே, உதாரணத்துக்கு சிஆர்ஆர் இன்னைக்கு டேட்ல 3% இருக்கு. நாளைக்கே ஆர்பிஐ வந்து 4% ஆக்குறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்குக்கும் அதிகமா பணம் தேவை. அப்ப அதிகமா பணம் தேவைன்னா பேங்க் எல்லாம் என்ன செய்யும் அப்படி பாத்தீங்கன்னா, நேரா போயிட்டு பேங்க் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட, ஓகே சரி, மக்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய எஃப்டி வந்து வட்டியை வந்து அதிகப்படுத்தும். எஃப்டி வட்டியை அதிகப்படுத்தினா என்ன செய்யும்? மக்கள் எல்லாரும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பேங்க்ல. இதன் மூலமா மக்கள்கிட்ட பணம் கம்மியாகும். இது ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து ரெப்போ விகிதத்தை அதிகரித்தல். ஓகேங்களா? இப்ப மக்கள்கிட்ட பண புழக்கம் அதிகமா இருக்குது. இந்த மாதிரி நேரத்துல கடன் திருப்பியும் அதிகமா கொடுக்க கூடாது. அப்ப கடன் வாங்குறத கம்மி பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடனுக்கான வட்டியை அதிகப்படுத்தணும். கடனுக்கான வட்டி அதிகப்படுத்தணும்னா அதுக்கு ஒரே டூல் வந்து ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தணும். கரெக்ட். அடுத்து வங்கி வீதத்தை அரிக்கணும். அதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? ஒரு பேங்க் ரேட்டும் ரெப்போ ரேட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணு தானே, அதையும் அதிகப்படுத்துவாங்க. ரிசர்வ் வங்கி அரசு கடன் பத்திரிகைகளை வாங்குதல், அது மட்டும் தப்பு. ஓகேங்களா? ஆர்பிஐ மட்டும் என்ன செய்யாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் பத்திரத்தை என்ன செய்யாது? வாங்காது. ஓகேங்களா? அது வந்து கடன் பத்திரத்தை வாங்குறது வந்து ஒரு டூலாலாம் பயன்படுத்த. ஓகேங்களா? இப்போ இதுல 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 3 கரெக்ட். ஓகே, 1 2 3 ஏ. அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பின்வரும் எந்த வடிவங்களில் வங்கிகள் சட்டப்படியான நீர்மை விகிதத்தை பிரிக்கலாம்? ஒண்ணு இல்லப்பா, ஒரு வங்கி பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியோ என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய மொத்த அசட்ஸ்ல குறிப்பிட்ட சதவீதம் 3% சிஆர்ஆர் வச்சிருக்கணும். குறிப்பிட்ட சதவீதம் 18% அல்லது 17% எஸ்எல்ஆரா வச்சுக்கணும். இப்போ சிஆர்ஆர்னா என்ன? 100 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்னா அதுல 3 கோடி ரூபாய வெறும் கேஷ், லிக்யூட் கேஷா ஆர்பிஐ கொடுத்து வைக்கணும். சும்மா கொடுத்து வைக்கணும், அதுக்கு வட்டி கிடையாது. அடுத்து மீதி இன்னும் 18 கோடிய பணமா கொடுக்கலாம், கோல்டா கொடுக்கலாம், பத்திரங்களா கொடுக்கலாம், எப்படினாலும் கொடுக்கலாம். அதுதான் மீதி எஸ்எல்ஆர். ஓகே, அப்ப இங்க எஸ்எல்ஆர் தான் கேட்கறாங்க. தங்கத்தால மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிதான் சொல்றேன். பணமா மட்டும்தான் கிடையாது, அது சிஆர்ஆர் தான் பணமா மட்டும் கொடுக்கணும். பேரே இருக்குது கேஷ். ஓகேங்களா? அரசு அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களா மட்டும் அதுவும் கிடையாது. பணமா கொடுக்கலாம், தங்கமா கொடுக்கலாம், அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களாவும் கொடுக்கலாம். அதுதான் எஸ்எல்ஆர். ஓகே, எஸ்எல்ஆர் ரொம்ப முக்கியம். எஸ்எல்ஆர் ஃபுல் ஃபார்ம் பாத்துக்கோங்க, எப்படி கொடுக்கணுங்கிறதை பாத்துக்கோங்க, யார் நிர்ணயிக்கணுங்கிறத பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, அடுத்து சர்வதேச பண நிதியம், நாணய நிதியம், IMF பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட்டா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கியின் ஒரு பகுதியாகும் அப்படி சொல்றாங்க. தப்பு. ஓகேங்களா? ஆக்சுவலா வேர்ல்டு பேங்கோடைய ஒரு பகுதி வந்து நிறைய ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகே, உலக வங்கியோடைய ஒரு பகுதியாக 5 நிறுவனங்கள் இருக்கு. அதுல IMF வராது. நீங்க 12th புக் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெசனே இருக்குது. ஓகேங்களா? எக்கனாமி, உலக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனே இருக்கும். அதுல வந்து IMF பத்தி, வேர்ல்டு பேங்க் பத்தி, WTO பத்தி தான் இருக்கும். இந்த லெசன் கொஞ்சம் லைட்டா படிக்கணும். ஓகேங்களா? மெஜாரிட்டி கேள்வி வர்றதுதான், இருந்தாலும் லைட்டா பாத்துக்கோங்க. அதுல வந்து IMF வந்து வேர்ல்டு பேங்கோடைய ஒரு பார்ட் கிடையாது. அது தனி, இது தனி. ஓகேங்களா? ஆனா ரெண்டுக்கும் ஹெட் குவார்டர்ஸ் ஒரே இடத்துல தான். ஓகேங்களா? ஆனா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் தப்பு. ஓகே, ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, தப்பு. அடுத்து உலக வங்கியுடன் சர்வதேச பண நிதியம் 1944ஆம் ஆண்டு பிரிட்டன் வூட்ஸ் மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. இது கரெக்ட். உலக வங்கியும் சர்வதேச பண நிதியையும் 1944 பிரிட்டன் வூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுல தான் உருவாக்குனாங்க. தவறான கூட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் தான் தவறான பாத்துக்கோ. ஓகேங்களா? அப்ப அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, IMF-ஐயும் வேர்ல்டு பேங்கையும் பிரிட்டன் வூட்ஸ் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரிட்டன் வூட்ஸோட இரட்டையர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு ஒரே டைம்ல உருவாக்கப்பட்டது, அதனால. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிதி ஆணையம் தொடர்பான தவறான குற்றம். திருப்பியும் தவறான குற்றம் பாத்துக்கணும், தெளிவா பாத்துக்கணும். பிரிவு 280 நிதி ஆணையத்தை ஒரு அரை நீதி அமைப்பாக குறிக்கிறது. எஸ், கரெக்ட், 100% கரெக்ட். பினான்ஸ் கமிஷன் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? அது நீதித்துறைக்கு இருக்கக்கூடிய கொஞ்சம் அதிகாரம் அதுக்கு இருக்குது. கரெக்ட்.
அடுத்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் வரிகளை பகிர்ந்து கொள்வதை பரிந்துரைகள் இதன் பொறுப்பாகும். ஆமா, பினான்ஸ் கமிஷனுடைய வேலையே அதுதானே. மத்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் மத்திய அரசுக்கு எவ்வளவு மாநில அரசுக்கு எவ்வளவு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்கணும். அதுதான் அதோடைய வேலையே. அப்ப 100% 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். தவறான கூற்று கேட்கிறாங்க. இவற்றில் எதுவுமே இல்லை, தவறு எதுவுமே இல்லை, ரெண்டுமே சரியாதான் இருக்கு. ஓகே, பாருங்க, எளிமையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு மேல தவறுன்னு கேட்கிறாங்க. டக்குன்னு பார்க்கும்போது நமக்கு போத் 1 and 2 அப்படின்னு போட்டு வந்துருவோம். இங்க சரியான கூற்று கேட்கிறாங்க பாருங்க. இங்க கூற்று மேபி கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். இப்ப நிதி ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு கட்டாயப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், பினான்ஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நாட் பைண்டிங். இங்க பைண்டிங் கொடுத்திருக்காங்க, கட்டாயப்படுத்தப்படாது. விருப்பப்பட்டா பினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்கலாம், இல்லையா கவர்மெண்ட் அதை எடுத்துக்காம விட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நிதி ஆணையம் என்பது ஒரு அரை நிதி அமைப்பு மற்றும் இது ஒரு அரசியல் அமைப்பு ஆகும் அப்படி சொல்ற. அரசியல் அமைப்புடைய அமைப்பு ஆகும் சொல்றாங்க. எஸ், 100% கரெக்ட். எந்த ஒரு பாடிக்கெல்லாம் ஆர்டிக்கல் இருக்கோ அந்த அமைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு ஆகும். எந்த பாடிக்கெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் இருக்கோ, அப்ப இதுக்கு என்ன இருக்குது, ஆர்டிக்கல் இருக்கு 280 சொல்லிட்டு ஆர்டிக்கல் இருக்கு. அப்ப இதுவும் என்னதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் அமைப்பு ஆகும். ஓகே, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியான கூற்று கேட்கிறாங்க, 2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதிகாரப்பூர்வமான அந்நிய செலவாணி மாற்று விகிதத்தை அறிவிக்கும் அதிகாரம் உள்ள வங்கி எது அப்படி கேட்கிறாங்க. ஓகேங்களா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிஷியல் ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா $1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, €1 நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு, இதெல்லாம் முடிவு பண்றது யாரு? அதுதான் அபிஷியல் ரேட் ஆஃப். ஓகேங்களா, அந்நிய செலவாணி மாற்று விகிதம் அதிகார உரிமை யார்கிட்ட இருக்குது? ஓப்பனா சொல்லணும்னா ரிசர்வ் பேங்க் தான். பினான்சியல் மேட்டர் ஃபுல்லாவே ரிசர்வ் பேங்க் தானே. வங்கி விகிதத்தை கட்டுப்படுத்துவது அவங்க கிட்டதான், பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரம் அவங்க கிட்டதான். ஓகேங்களா, பாருங்க. அடுத்து நிதி ஆணையம். இப்போ ரீசெண்டா நிறைய எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதி ஆணையம் கவுண்டிங்ஸ் கேட்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ நிதி ஆணையம் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 15-16 நிதி ஆணையம் வந்துடுச்சு. எல்லா நிதி ஆணையத்தோட சேர்மன் பார்க்கணும். நீங்க அட்லீஸ்ட் ஒரு 10 அல்லது 12 நிதி ஆணையத்தோட சேர்மனை பார்த்துக்கோங்க. 3 ஃபர்ஸ்ட் 3 ரொம்ப முக்கியம், லாஸ்ட் 3 ரொம்ப முக்கியம். ஓகே, லாஸ்ட் 3 ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு லாஸ்ட் பினான்ஸ் கமிஷன் வந்து அரவிந்த் பணக்காரியா அவரை வந்து நியமனம் பண்ண வச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 முக்கியம். மீதி இதையும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா, உதாரணத்துக்கு மேட்ச் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன் பாருங்க. முதல் நிதி ஆணையம் ஊருக்கே தெரிஞ்சது, கேசி நியோகி 1951 நியமனம் பண்ணாங்க. ஓகே, அடுத்து 2வது நிதி ஆணையம். எப்படி ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. 2வது நிதி ஆணையம் அப்படின்னா எப்பவுமே சினிமா படத்துல 2வது கேரக்டரை யார் நடிப்பா அப்படின்னா ஒரு காலத்துல, ஓகே, ஒரு 8-5 வருஷம் முன்னாடி 2வது கேரக்டரை யார் நடிப்பா? சந்தானம் காமெடி கேரக்டர் நடிப்பார். அப்போ 2வது பினான்ஸ் கமிஷன் சந்தானம். முடிஞ்சு போச்சா? அடுத்து பாருங்க, இதுக்கு 4. 3வது பினான்ஸ் கமிஷன் வந்து சந்தா. ஓகேங்களா, அப்போ 3 மாசம் சந்தா நான் கெட்டல. பைக்குக்கு லோன் வாங்கினேன், அதுக்கு 3 மாசம் சந்தா நான் கெட்டல, சந்தா 3. ஓகேங்களா, இது கொஞ்சம் கஷ்டம் தான் வைக்கிறதுக்கு. அடுத்து பாருங்க, 4வது பினான்ஸ் கமிஷன் ராஜா மன்னார். ராஜாவுடைய புகழ் 4 திசையிலையும் பரவுது. ஞாபகம் வச்சுக்கோ, ராஜாவுடைய திசை 4 திசையிலையும் பரவுது, ராஜாவுடைய புகழ். அவ்வளவுதான். 4 3 2 1 ரிவர்ஸா இருக்கா? ஆமா, ரிவர்ஸா தான் இருக்கு. ஓகேங்களா, 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் ஏ முடிஞ்சது. ஓகேங்களா, ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நம்ம ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கணும். முதல் 4 சொல்லிட்டேன், அது மாதிரி லாஸ்ட் அதுக்கு முந்தினது படிச்சுக்கணும். அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏகப்பட்ட தடவை கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நிதி பொறுப்பு மற்றும் பட்ஜெட் மேலாண்மை சட்டம் அப்படி சொல்றாங்க. பிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படி சொல்றாங்க. பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. FRBM ஆக்ட் அப்படி சொல்லுவாங்க. 2003 FRBM ஆக்ட் 2003. அப்போ இதோடைய தவறான கூற்று கேட்கிறாங்க, தவறான ஸ்டேட்மெண்ட். இதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு, பார்க்கலாமா? நிதி பற்றாக்குறையை ஆண்டுக்கு 0.3% குறைப்பது. எஸ், கரெக்ட் தான். இது வந்து ரெக்கமெண்டேஷன் தான். நிதி பற்றாக்குறைனா FD பிஸ்கல் டெபிசிட், அதை வந்து ஒவ்வொரு வருஷமும் 0.3 குறைச்சிக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்கு இந்த சட்டம். அடுத்து வருவாய் பற்றாக்குறையை ஆண்டுக்கு 5% குறைக்கணும். ரெவன்யூ டெபிசிட். ஓகேங்களா, RD பாருங்க, ரெவன்யூ டெபிசிட் RD வந்து 0.5 குறைக்கணும் சொன்னாங்க. இதுவும் கரெக்ட் தான். அடுத்து 2008-2009 நிதி பற்றாக்குறையை 3% பிஸ்கல் டெபிசிட்ட 3% அளவுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. எஸ், 100% கரெக்ட். ஆனா இன்ன வரைக்கும் நம்மளால கொண்டு வர முடியல. ஓகேங்களா, அடுத்து 2008-2009 வருவாய் பற்றாக்குறையை 2% அளவு கொண்டு வருவது தப்பு. ஓகேங்களா, இதுதான் தப்பு. அப்போ 2008-2009 வருவாய் பற்றாக்குறையை
ஜீரோவா ஆக்கணும், வருவாய் பற்றாக்குறையே இல்லாத ஒரு நாடாக மாத்தணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆக்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. இப்போ இது தப்பா இருக்குது, தவறானதுதான் கேட்கறாங்க. ஆமா, தவறானதான் கேட்கறாங்க. டி. புரியுதா? ஓகே. அப்ப இந்த கமிட்டியோடைய இந்த சட்டத்தோடைய ரெக்கமெண்டேஷனை பார்த்து வச்சுக்கோ. சரிங்களா? ரைட். அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் லாஸ்டா 5 கேள்வி கேட்போம், அதுக்கு ஆன்சர் பண்ணிடணும். ஓகேடா? அடுத்து நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன். இது வந்து என்ன சேவையை தான் அறிமுகப்படுத்துது அப்படிங்கிறாங்க. ஆமா, நமக்கே தெரியும். நீங்க நிறைய விஷயம் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ல பாத்தீங்கன்னா என்பிசிஐங்கிற வார்த்தையை பார்த்துருப்பீங்க. இப்போ நிறைய ஃபுல் ஃபார்ம் கேட்கறாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இதோடைய ஃபுல் ஃபார்ம். அவங்க என்ன பண்றாங்க, நம்ம யூஸ் பண்ண கூகுள் பே, போன் பேல யூபிஐ அவங்க தான் வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ரூபே கார்ட்ஸ், ஏடிஎம் கார்டு இருக்குது, ரூபே கார்ட்ஸ் அவங்க தான் பண்றாங்க. பிம் ஆப் அதுவும் அவங்க தான் பண்றாங்க. பாரத் பில் பேமெண்ட் சிஸ்டம் அதுவும் அவங்க தான் பண்றாங்க. எல்லாத்தையுமே அவங்க தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓகேங்களா? என்பிசிஐ தான். ஓகேங்களா? லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின், பிராந்திய கிராமப்புற வங்கிகள் ரொக்க கையிருப்பு வீதத்தில் டேஷ் மற்றும் டேஷ் சதவீதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு 1%, நம்ம ஆர்ஆர்பிக்கு 1%. ஆர்ஆர்பினா அதுதான் பிராந்திய கிராமப்புற வங்கி, ரீஜனல் ரூரல் பேங்க். 1975 உருவாக்குனாங்க. இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பங்கு வகிக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பங்கு வகிக்கும், ஒரு ஸ்பான்சர் பேங்கும் பங்கு வகிக்குது. அது இதோடைய சிஆர்ஆர் என்ன கேட்கிறாங்க, சிஆர்ஆர் 3%, எஸ்எல்ஆர் வந்து 18%, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஆர்ஆர்பிக்கு சதவீதம் சொல்றேன். ஓகேங்களா? ஆர்ஆர்பிக்கு இப்போதைக்கு கரண்ட் எக்ஸாம் கிட்டத்துல வேற ஏதாவது டைம்ல கூட மாறினா பாத்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்சுவல் டேட்டா தான். ரைட்டா? ஓகேங்களா? 20 கொஸ்டினுக்கான டிஸ்கஷன் முடிச்சிருக்கோம். இறுதியா கேள்வி கேட்கிறேன், கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. முதல் கேள்வி கேட்கலாங்களா? இ சக்தி வலைதளம் எதுக்காக பயன்படுகிறது? என்ன பர்பஸ்? யார் வெளியிட்டாங்க, என்ன பர்பஸ்க்காக பண்ணாங்க? முதல் கொஸ்டின். அடுத்த 2வது கொஸ்டின், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் எதுக்காக? எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்து எந்த விஷயத்துக்காக, எந்த வருஷம் கமெண்ட் பண்ணுங்க. 2வது கொஸ்டின். அடுத்து நிதி பற்றாக்குறையுடைய ஃபார்முலாவை கமெண்ட் பண்ணுங்க. எஃப்டி, பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறையுடைய ஃபார்முலாவை கமெண்ட் பண்ணுங்க. 3வது கொஸ்டின் இருக்கு. அடுத்து 4வது கொஸ்டின், எந்த வருஷம் ரயில்வே பட்ஜெட்டையும் பொது பட்ஜெட்டையும் ஒன்று சேர்த்தாங்க, அதை கமெண்ட் பண்ணுங்க. எந்த வருஷம் கேட்கிறேன். ஓகேங்களா? அடுத்து 5வது கொஸ்டின், பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை தான் எடுக்கலாம், அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க. 5 கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.